முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கு தொடர்பாக இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். மார்க்கண்டேயன் மீதான வழக்கு தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்தும் தனக்கு ஜாமீன் வழங்க கோரியும் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய விளாத்திக்குளம் தொகுதியின் திமுக எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஜாமீன் வழங்க கோரியும் மார்க்கண்டேயன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் சட்டப்பேரவை கூட்டப்படும் என்று கூறிய முதல்வருக்கு பதிலளிக்கும் வகையில் தான் அவர் பேசியதாகவும் கைதுக்கான காரணங்களை தெரிவிக்காதது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்பதால் மனுதாரரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என்று வாதங்களை வைத்திருந்தார். மேலும் 20ஆம் தேதி அதிகாலை வழக்கு பதிவு செய்து அன்றைய தினம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எந்த ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்துடன் அவர் பேசவில்லை என்றும் வாதங்கள் வைக்கப்பட்டது. எதிர்மனுதாரர் தரப்பில் வாதங்களானது இன்று நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு மீண்டும் நடைபெற்றது. அப்போது குறிப்பாக அவர் வைக்கக்கூடிய வாதங்களானது என்னவென்றால், முதல்வர் சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் இந்த மிரட்டல் உண்மையா என்று சோதிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் ஒரு விளக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோக்கள் ஆதாரமாக உள்ளதால் குற்றம் செய்திருக்கிறாரா என்ற சந்தேகம் இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன, ஆனால் கைது குறித்த தகவல்களும் தெரிவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இரு சம்பவங்களும் நடக்கவில்லை, வெறும் யூகத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றத்திற்கு சுமை ஏற்படுத்துகிறீர்கள் என்று நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றம் பூட்டப்படும் என்ற கூறியதால் தான் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் பேசியதாகவும் அதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை என்று மார்க்கண்டேயன் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கைதுக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை, புகாரின் உண்மைத்தன்மை குறித்து எந்த ஒரு ஆரம்பகட்ட விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று மார்க்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்.